அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கையிலிருந்து டாக்டர் ஃபருக் அப்துல்லா. ரீசெண்டாக இங்கேருந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போன ஒரு இந்தியன் டிராவலர் அவர் கையில் ஒரு பிரச்சனைக்குரிய மாத்திரை வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டு ஒரு 26 வருஷம் கூட ஜெயில் தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப ஒரு ஷாக்கிங் நியூஸ். அவர் வச்சுருந்த மாத்திரை பார்த்தீங்கன்னா ட்ரெமடால்ங்கிற மாத்திரைங்க. ட்ரெமடால்ங்கிற மாத்திரை இந்தியாவில் மருத்துவர்கள் தீவிர உடல் வலி, அதுக்கப்புறம் ஜாயிண்ட் பெயின், இதற்கெல்லாம் எழுதுகிற மாத்திரை தான். ட்ரெமடால்ங்கிறது ஒரு ஓபியாய்டு கிளாஸ் அனல்ஜெசிக். அனல்ஜெசிக்ஸில் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் NSAIDs, கூடவே ஓபியாய்டு அனல்ஜெசிக்ஸ், இப்படி 2 வகை இருக்குது. இந்த ஓபியாய்டு அனல்ஜெசிக்ஸில் இந்த ட்ரெமடால்லாம் இந்தியாவில் மருத்துவர் பரிந்துரைக்கத்தக்க மாத்திரைகள் லிஸ்ட்டில் வருது. ஆனால் அதே இது நம்ம நாட்டில் இருக்கிற சட்டம் தான் எல்லா நாட்டிலையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு துபாய், எகிப்து, அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெமடால் மாத்திரை தடை செய்யப்பட்ட மாத்திரை லிஸ்ட்டில் வருது. இதெல்லாம் நார்காட்டிக்ஸ் சப்ஸ்டன்சஸ், கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்சஸ் லிஸ்ட்டில் வருது. இந்த மாத்திரையை குறைவான அளவு கூட நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி அந்த மாத்திரை உங்கள் ரத்தத்தில் அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலே உங்களை கைது பண்ணி உங்களை நடவடிக்கைக்கு உள்ளாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு சட்டங்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இது லிஸ்ட்டில் வேறு என்னென்ன மாத்திரைகள்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெமடால், அப்புறம் இருமல் டானிக்கில் இருக்கிற அந்த கோடின், அப்புறம் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படின்னு குழந்தைங்களுக்கு வருது, அதுக்கு கொடுக்குற மருந்துகள், அப்புறம் நம்ம இங்கே சாப்பிட்ற தூக்க மாத்திரைகள், பென்சோடயசிபன்ஸ், ஆன்டி டிப்ரெசன்ஸ், இந்த மாத்திரைகள் எல்லாமே அங்கு தடை செய்யப்பட்டவை. ஸோ இது குறித்து மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். இங்கே இருக்கிற மாத்திரையை நீங்கள் ஒருவேளை இப்போ சில பேர் பெற்றோர்கள்லாம் அங்கே போய் கொஞ்ச நாள் தங்கி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற மக்கள் அங்கே போய் வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் மாத்திரை நீங்கள் கொடுத்து அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவுசெய்து இது குறித்த விழிப்புணர்வோடு இருக்கணும். நீங்கள் அந்த நாட்டுடைய எம்பசி அந்த வெப்சைட்டில் தடை செய்யப்பட்ட மருந்துகளை நீங்கள் பட்டியல் இருக்கும், அந்த பட்டியலை நீங்கள் பார்த்து அந்த மாத்திரைகளை நீங்கள் கொடுத்து அனுப்புகிறீங்களாங்கிறதுல கவனமாக இருக்கணும். ஒருவேளை உங்களுடைய ரிலேட்டிவ் பேஷண்ட்டாக இருக்கிற பட்சத்தில், அல்லது நீங்களே அந்த மாத்திரையை கொண்டு போகணும், ஒரு நோய்க்குடைய சிகிச்சைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து உங்கள் டாக்டர்கிட்ட முறையான ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கணும். வாங்கி அவங்களுடைய எம்பசியில் போய் அந்த மாத்திரையை உள்ளே கொண்டு போகிறதுக்குரிய பெர்மிஷனை ப்ரையராக நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி இல்லாத பட்சத்தில் தயவுசெய்து அந்தந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட மருந்துகளை உங்களுக்கு கவனத்தோடு எடுத்துக்கிட்டு அந்த மருந்துகளை தயவுசெய்து அங்கே எடுத்து செல்லாதீர்கள். அவ்வாறு எடுத்து சென்றால் உங்கள் மீது அந்த நாட்டுடைய சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்காக தான் இந்த விழிப்புணர்வு பதிவு. நன்றி.